டெல்லியில் விரைவில் திருக்குறள் மாநாடு நடைபெறும் என ஒன்றிய இணை அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பள்ளி மற்றும் இந்திய பள்ளி உளவியல் சங்கம் மற்றும் ஹிப்னாசிஸ் அகாடமி இணைந்து நடத்தும் சர்வதேச 2வது உளவியல் மாநாடு புதுச்சேரி பல்கலைக்கழக ஆடிட்டோரியத்தில் நேற்று துவங்கியது. மேலும் வாழ்நாள் சாதனையாளர் தலைமைத்துவ விருதுகளை வழங்கினார். பின்னர் அமைச்சர் முருகன் பேசுகையில், ஆசிரியர்கள் திருக்குறளால் ஈர்க்கப்பட்டு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். திருக்குறள் பொருள் நிரந்தரமானது. இது தமிழின் சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்று. செயற்கை நுண்ணறிவு, இணையதளம், VLSI தொழில்நுட்பம், சாட்ஜிடிபி என எதுவாக இருந்தாலும் திருக்குறளுக்கு அப்பாற்பட்டது அல்ல என கூறியுள்ளார். மேலும் விரைவில் திருக்குறள் மாநாட்டிற்கான தேதி அறிவிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் பிரதமர் மோடி கூறியபடி 4 மாதத்தில் 5க்கும் மேற்பட்ட நாடுகளில் கலாச்சார மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்.